மேலே தையலே தெரியல, உள்ளுக்குள்ளே அது தானாக கரையிற தையல் போட்டு அது தானாக இதாகிடுச்சு. இது ஐப்ரோ க்ளோஸ் பண்ணோன்னே ஆப்ரேஷன் பண்ண வடுவே இல்லாத பேஷண்ட் 3வது நாளே வீட்டுக்கு வெளியில் போயிட்டாங்க. அந்த இவ்வளோ பெரிய டியூமர் நார்மலாக ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டி வரும். இது 2 நாள் 3வது நாள் 2 நாளும் சும்மா தான் ஆன்டிபயோட்டிக் கிடைக்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து பேஷண்ட் ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதுவும் வரக்கூடாதுன்னு அதுக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். இல்லைன்னா அன்றைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. Okay. What we see is a lot of brain tumors. So once you talk about the brain tumors, it is inside a closed cage, a tough cage, the skull bone, in the elm. So when we are going into the tumor, that too in a deep-seated tumor, so you have to open the skull, full skull, break open. So there are so many instruments to open the skull. Then divide the brain, cut the brain if you want, then go inside the tumor and remove the tumor. So in the process, you are going to make a big incision. Anything? So, இவ்வளோ பெருசாக நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரலாம், எங்கே டியூமர் இருக்கோ அங்கே அவ்வளோ பெருசு ஓப்பன் பண்ணி ஸ்கல்லை எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரெயின் மேலே இருக்கிற லேயரை ஓப்பன் பண்ணி பிரெயினை கட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளார போய் டியூமர் எடுப்போம். இந்த ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். ஏன்னா பிரெயின் தான் இட்ஸ் கோயிங் டு கவர்ன் த ஹோல் பாடி. ஒவ்வொரு மூமெண்ட்டு, கண் பார்வை, காது கேட்கறது, கை கால் நடக்கிறது, பேசுறது எல்லாமே அந்த இடத்துல. ஸோ அது போகிற வழியெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸே இருக்கக்கூடாது. அது இல்லாத ஏரியா வழியாக போய் டியூமர் எடுக்கணும். ஸோ இது ரொம்ப கம்பர்சம் ப்ரொசீஜர். அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்ல பேஷண்ட்டை மயக்கம் தெரியலன்னா வெண்டிலேட்டரில் வச்சு 4 நாள் கழித்து அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து அப்புறம் மொபிலைஸ் பண்ணி அப்படி நடக்க வச்சு இப்படி தான் பெரிய டியூமர்ஸ்லாம் எடுப்போம். பட் ஆனால் இங்கே ஒரு டியூமர் தலையில் நல்லா உள்ளுக்குள்ளே இருந்தது. பண்ணியிருந்தா இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கணும். டெஃபினட்டாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். பட் நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அந்த டியூமர் கிட்ட போய் டியூமரை எதையும் பிரெயினெல்லாம் இது பண்ணலை, நகத்தலை, பிரெயினெல்லாம் கட் பண்ணாமல் டியூமர் கிட்ட போய் டியூமரை ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த பேஷண்ட்டை அன்றைக்கே நடக்க வச்சுட்டோம். அன்றைக்கே நல்லா ஆகி அவங்க 2 நாள்லேயே டிஸ்சார்ஜ் 2 மணி அவங்க இதுலேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகி தையல் கூட எப்படின்னா பிரிக்கிற தையலே போடலை, உள்ளார அப்படியே அப்சர்வ் ஆகிற தையலே போட்டோம். ஸோ பிரிக்கிறதுக்கும் தையல் பிரிக்கிறதுக்கு கூட இது இல்லை. ஸோ அவ்வளோ துல்லியமான சர்ஜரி. ஸோ அதை நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு சாதாரணமாக இது பண்ணால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியுது. இப்போ அந்த டியூமர் இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்கு நேவிகேஷன் இருக்குது. நம்ம ஜிபிஎஸ் மாதிரி அந்த ஜிபிஎஸ்ல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஜிபிஎஸ் போட்டோம், காரில் போகும்போது ஜிபிஎஸ் போட்டோன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட அது கரெக்டாக நம்ம போக வேண்டிய லொக்கேஷனை காமிச்சுக்கணும். அது மாதிரி நேவிகேஷன் சிஸ்டம், அந்த சிஸ்டம் இங்கே இருக்குது. அந்த சிஸ்டம் மூலமாக நம்ம அந்த டியூமர் லொக்கேஷன் அவ்வளோ அழகாக துல்லியமாக காமிச்சிடும். எது வழியாக நீ போனேன்னா கிட்ட ஈஸியாக மற்ற பிரெயினை தொடாமல் போயிடலாம். அந்த நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டியூமரை நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோமா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு ஃப்ளூரசின்னு ஒரு டை இருக்குது. அந்த டையை போட்டு விட்டுட்டு நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோம்னா மிச்சம் கொஞ்சம் டியூமர் இருந்தால் கூட அது அப்படியே ஃப்ளூரஸ் ஆகும், அப்படியே ஒளி மயமாக காட்டும். ஸோ கொஞ்சம் விட்டுட்டோம் அந்த டியூமரையும் எடுக்கணுன்றது. ஸோ மைக்ரோஸ்கோப், நேவிகேஷன் and the fluorescence அதெல்லாம் அந்த கேட்ஜெட்ஸ்லாம் இங்கே இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அந்த டியூமரை என்னால் எடுக்க முடிஞ்சது. டியூமர் எடுக்கிறதுக்கே எனக்கு மிஞ்சி போனால் 1 மணி நேரம் கூட ஆகலை. சர்ஜரி 1 மணி நேரம் கூட ஆகலை. பேஷண்ட்டை போஸ்ட் ஆப்ரேட்டிவ்னு சும்மா ஒரு 2 hours வச்சுட்டு வார்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். 3வது நாளே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். அது மாதிரி இது இருந்ததுனால ஸோ அதை உங்கள் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தலாம். இதை இவ்வளோ ஈஸியாக பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ எல்லாமே
மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி சிலதெல்லாம் மினிமலி இன்வேசிவ் ஈஸியாக பண்ண முடியும் மற்ற இடம்லாம். பட் ஆனால் பிரெயின்லலாம் சில இடத்துக்கு சில இடம் இது மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம மினிமலி இன்வேசிவ் பண்ணலாம். மினிமலி இன்வேசிவ்னா ரொம்ப பெருசாக ஓப்பன் பண்ணாமல் சின்ன ஓட்டையாக போட்டு டியூமரை எடுக்கிறது எதை செய்யறதுனாலும் மினிமலி இன்வேசிவ். அது ஒரு இப்போ ரொம்ப இதாகிடுச்சு எல்லாருக்கும். வந்து பேஷண்ட்ஸ் வந்து கேட்கும் போதே மினிமலி இன்வேசிவ் பண்ணுவீங்களா, லாப்ராஸ்கோப் வழியாக பண்ணுவீங்களா, அப்படிதான் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து ஆயத்தமாக இந்த டியூமரை என்னால் இதை எடுக்க முடிஞ்சது, அதை எல்லாருக்கும் சொல்லுவோம், எல்லாருக்கும் வெளிப்படுத்துவோம் அப்படின்ற ஒரே காரணத்தினால இதை வந்து இங்கே நான் உங்களுக்கு ப்ரெஸ்ஸில் சொல்கிறேன். அதாவது எக்ஸ்ட்ரா பிரெயினில் வந்து எது க்ரோத் ஆனாலும் உடனே உங்களுக்கு தலைவலி, வாந்தி, கண் பார்வை குறையிறது, ஃபிட்ஸு, வலிப்பு, இதெல்லாம் தான் மெயின். அப்பப்போ வலிப்பு வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து அவங்க வெளிநாட்டில் அவங்க இருக்கிற ஊரில் அவங்க காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது தலைவலிக்கு ஏதோ மாத்திரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு நாள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸ்கேனில் பெரிய டியூமர் இருக்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவ்வளோ வசதி இருக்கோ இல்லையோ தெரியல, அவங்க இங்கே வந்து பண்ணிக்கணும்னு இங்கே வந்தாங்க. ஸோ இங்கே நம்ம அதை வர வச்சு பேஷண்ட்டை இங்கே பண்ணோம். கிடையாது, அந்த கட்டி growth நல்ல growth வேகமாக வளரும். அது மிஞ்சி மிஞ்சி பண்ண தலைவலி, வலிப்பு, பக்கவாதம், கண் பார்வை குறையிறது இதெல்லாம் தான் வரும். பட் டோட்டலாக எடுத்துட்டோன்னா ரிக்கரன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டியதில்லை, கீமோதெரப்பி கொடுக்க. அது மெலிகின டியூமராக இருந்தால் அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் தேவையில்லாத டியூமர் தான். இது சிம்பிள் டியூமர் தான். ஆனால் 2 வருஷமாக வளர விட்டு இருந்தாங்க. அந்த 2 வருஷமாக வளர்ந்த டியூமர் அது ஃபைனலாக ரிப்போர்ட் வந்து மெனிஞ்சியோமான்னு வந்தது. ஸோ இந்த டியூமர் எடுத்தோம், 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ரிப்போர்ட்டும் வந்து மெனிஞ்சியோமா, நான் மெலிகினன்ட் டியூமர்னு வந்தது. பேஷண்ட் நல்லா ஹாப்பியாக திருப்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க.